நடந்த மொத்தமான விஷயத்துக்குள்ள உங்களுக்கு சொல்லும். இது பொய் கிடையாது, இது எல்லாமே உண்மை. ப்ளீஸ் நம்புங்க. ஆக்ஷன். இது பாருங்க எவ்வளோ கைகள், இந்த கைகள் கலர்ஸ் கலர்ஸாக ரத்தம் மாதிரி ஒழுகுது. ரத்தம் ஸ்மெல்லு. இது ரத்தம் ரத்தம் ஸ்மெல்லு. இது ஜன்னல்ல இருந்து வருது. இருங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண முடியல. இது என்னன்னு தெரியல. இது ரத்தம் மாதிரி கொட்டுது. இந்த ஜன்னல் இருக்குல்ல, இந்த ஜன்னல் இந்த ஜன்னல் நான் ஓப்பன் பண்ண முடியுது. இதனால ஓப்பன் பண்ண முடியுது. இந்த வழியா போய் அந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு பூஜை ஆடி மாதிரி இருக்குது, ஆனால் எதுன்னு தெரியல. நான் இப்போ இன்னொரு க்ளூ காமிக்கிறேன், எல்லாரும் வாங்க. ஆக்ஷன். இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஏய் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. गाइस இங்க பாருங்க गाइस. என்னது இது? காஞ்சி கருவாடு இருக்குதுமோ? தவளை தான் நினைக்கிறேன். காஞ்சி கருவாடு இருக்கு. என்னது இது? குப்பை. வந்துரு. ஆக்ஷன். गाइस ஒரு தூரத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அதுல மொத்தமாவே 4 கதவு தான் இருக்கு. ஆனா அந்த 4 கதவு மட்டும் மூட்டு ஜன்னல் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை சுத்தமாக. வெறும் மாடிக்குள்ளே மட்டும் தான் போகிறதுக்கு வழியே இருக்குது. ஏன் சவுண்டு வருது? என்னது சவுண்டு? என்னது இது? ஏய் அடிக்கடியும் நைட்டு வித்தியாசமாக சத்தமாக வந்துட்டுருக்கு. அது என்ன சத்தம்னு தெரியல. ஃபுல்லாக காடு தான். பார்த்து. ஆக்ஷன். ஹலோ गाइस, என் தங்கச்சி வந்து அந்த ஜன்னலாண்ட போய் என்ன நடந்துருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா சொல்கிறா. ஹலோ गाइस, நான் கேமரா வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு गाइस. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என் தங்கச்சி வந்து அங்கே பார்க்கறதுக்காக போயிருக்கான். வாங்க நான் போய் பார்ப்போம். வாங்க போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு அங்கே போய் கட் ஸ்டார்ட். ஹலோ, என்ன பண்ணுற? ரீசார்ஜ் பண்ணுறா? இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே நாங்கள் போகிறோம். அப்போது ஒரு மாதிரி லூஸ் மாதிரி எதுவும் தெரியல. சரி ஓகே, நீ என்ன பண்ணுற? வேற எங்கேயாவது போய் தேடி அந்த வேற எங்கேயாவது போய் தேடுறேன். நான் போய் ரோடில் தேடுறோம். செருப்பு போட்டு வாடா விஸ்வா, செருப்பை போட்டு வா. வாடா விஸ்வா. ஒரே நிமிஷம் வாங்க வாங்க. திரும்பிட்டு போயேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நம்ம இங்கே வாங்க. அதை பற்றி சொல்ல ஏதாவது பாருங்க. ஒரு கை மாதிரி இருக்குல்ல, அது என் வீட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க இல்லை. ஆனால் வீடியோ ஆரம்பித்தா 2 மாதம் கழிச்சு கரெக்டாக வந்திருக்கு. என்ன சொல்கிறது தெரியல. வீட்டு ஃபஸ்ட்டு கூட்டி வர போலவே இல்லை. சரி ஓகே, நாங்கள் போய் ரோட்டில் போய் பண்ண போகிறோம். சொல்லு கைஸ், நாங்கள் வெளியே வந்துட்டோம். டிக்டாக் பாக்ஸ் நம்ம அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம டிக்டாக் பாக்ஸில் மனுஷனோட கொழுப்பு அது சொல்லவே முடியல. தொட்டு பார்த்தா ஃபுல்லாக ரத்தம். அது பார்த்தா நீங்கள் நைட்டு வாமிட் எடுத்துட்டேன். சரி கைஸ், நாங்கள் போய் அதுக்காக டிக்டாக் பாக்ஸுக்காக பார்க்குறதுக்காக நான் போகிறோம். இந்த பக்கம் தான் தூக்கி போட்டேன். சொல்லு. இந்த பக்கம் தான் கைஸ் நான் தூக்கி போட்டேன். நம்ம பாரு, அதுக்குள்ளே புள்ளே வந்துச்சுடா. ஐயா ஒரு எங்கேயாவது தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி கைஸ். உங்களுக்கு இங்கே எங்கேயா தெரிஞ்சானா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டு சரி கைஸ், நான் உங்களுக்கு டிக்டாக் பாக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த டிக்டாக் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும்.
ஏய் எங்கள் அம்மா கைஸ் ஒரு சின்ன பிரேக்கு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. என்னடா இது? சரி என்னடா இது? போட்டுடுறா கீழே போட்டுடுறா. வந்துடுறாடி சாமியா, பொறுமையா போறாடி. ஹலோ காய்ஸ், அந்த கீழே இருந்து அந்த ரத்தம் வர போலாம். ஓ, இங்கே தான் இருக்கீங்களா? வந்துட்டீங்களா நீங்களாம்? வாங்க வாங்க. கீழே தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு கீழே இங்கே எதுவும் ஆச்சா? எதுவும் நடக்கல. ரத்தம் எல்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கீழே நடந்து கீழே நடந்ததுன்னு கேட்டீங்களா? எனக்கு எதுவும் நடக்கும், ஆனால் எதுவும் சத்தம் மட்டும் வந்தது. அப்படி என்னதான் நடந்தது கீழே? கீழே ஒரு பொம்மை ரத்தத்தோட எங்கள் மண்டையிலேயே வந்து விழுந்துச்சு. மண்டையிலையா? கிட்டத்தட்ட மண்டை கிட்ட வந்துச்சு, ஆனால் கீழே விழுந்துருச்சு. கீழே பிளட்டு வேறு இருந்துச்சு. பொம்மையோட கால் தான் நினைக்கிறேன். 2 பொம்மை விழுந்துச்சு. ஒரு பொம்மையில் கால் இருந்துச்சு, ஒரு பொம்மையில் கால் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ யாரோ 2 பேர் இறந்துருக்காங்கன்றது தெரியும். நாங்கள் அந்த பொம்மை வர முடியும் அழுதுச்சு ஓட்டோம். நானே என்னமோ மனசு தேடிக்கிட்டு எப்படியோ வந்தேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட் இப்படியே வாங்க. உன்னை மட்டும் கேட்கணுமா? ஏன் அங்கே இரு. உனக்கு எப்படி இந்த பிளட் வந்துச்சு? உனக்கு எப்படி இந்த பிளட் வந்துச்சு? எனக்கா? எப்படி இந்த பிளட் வந்துச்சு? உனக்கு தெரியாது, எனக்கு வீடியோவில் போய் பாரு தெரியும். இங்கே பாரு, உனக்கு எப்படி இந்த பிளட்